ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு போஸ்ட் ஆஃபீஸ்ல இருக்க லைஃப் இன்சூரன்ஸ் உடைய கீ பெனிஃபிட்ஸ், அது எல்ஐசிக்கும் போஸ்டல் இன்சூரன்ஸ்க்கும் என்னென்ன டிஃபரன்ஸ் இருக்குது, எத்தனை டைப்ஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் இருக்குது, அதுக்கு என்ன ஏஜ் லிமிட், எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணலாம், எல்லாத்தையும் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த போஸ்ட் ஆஃபீஸ் லைஃப் இன்சூரன்ஸ், இதை வந்து போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ் சொல்றாங்க. இதை சென்ட்ரல் ப்ராசஸிங் சென்டர்ல இருந்தா ப்ராசஸ் பண்ணுவாங்க. அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ்ல இருந்தா இந்த இன்சூரன்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. இதை நீங்க பக்கத்துல இருக்க போஸ்ட் ஆஃபீஸ்லயே போய் எடுத்துக்கலாம். இதுல ரெண்டு டைப்பா பிரிக்கிறாங்க, பிஎல்ஐ, ஆர்பிஎல்ஐ. பிஎல்ஐன்றது போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ், ஆர்பிஎல்ஐன்றது ரூரல் போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ். போஸ்ட் ஆஃபீஸ்ல எடுக்கிற இன்சூரன்ஸ் உடைய மிகப்பெரிய கீ பெனிஃபிட்ஸ் என்னன்னா, உங்களுக்கு பிரீமியம் கம்மி ஆனா அதிகமான போனஸ் கிடைக்கும். அது எப்படின்னு நான் வரப்போற ஸ்லைட்ஸ்ல சொல்றேன். இப்போ பிஎல்ஐக்கும் ஆர்பிஎல்ஐக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, பிஎல்ஐ யாரெல்லாம் எக்ஸ்க்ளூசிவா யூஸ் பண்ணலாம்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃப், ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்டாஃப், பப்ளிக் செக்டர் யூனிட், லோக்கல் பாடிஸ், அட்டானமி பாடிஸ், டிஃபென்ஸ், பார்லிமெண்ட்ல இருக்கிறவங்க, கமர்ஷியல் பேங்க்ஸ்ல இருக்கிறவங்க, சொசைட்டிஸ், ஜாயின்ட் வெஞ்சர், ஏஐசிடி இன்ஸ்டிடியூஷன்ஸ், அவங்களோட பசங்க எல்லாருமே இந்த போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸை ஆப்ட் பண்ணலாம். ஆர்பிஎல்ஐ ரூரல் போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ், இதுவும் அதே மாதிரி தான், லோ ப்ரீமியம் ஹை போனஸ். பட் கம்பேரிட்டிவ்லி பார்த்தீங்கன்னா பிஎல்ஐ மாதிரி ஒரு சாலிட்டான ஃபியூச்சர்ஸ் நீங்க பார்த்துருக்கவே முடியாது. அது நீங்க வரப்போற ஸ்லைட்ஸ்ல வந்து உங்களுக்கே புரியும் அந்த கால்குலேஷனை பார்த்தா. எல்லாம் இப்போ வந்து பிஎல்ஐயா இருக்கட்டும், ஆர்பிஎல்ஐ இருக்கட்டும், மொத்தம் 6 டைப்ஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் இருக்குது. பிஎல்ஐல வந்து சந்தோஷ், சுரக்ஷா, சுவிதா, சுமங்கல், யுகல் சுரக்ஷா, சில்ட்ரன் பாலிசி. இதே ஆர்பிஎல்ஐ பார்த்தீங்கன்னா முன்னாடி கிராம்னு வரும். கிராம் சந்தோஷ், கிராம் சுரக்ஷா, கிராம் சுவிதா, கிராம் சுமங்கல், கிராம் பிரியா. யுகன் சுரக்ஷாக்கு பதிலாக கிராம் பிரியா. சில்ட்ரன்ஸ் பாலிசி அதே தான். இதை நீங்க ஆன்லைன்ல கூட ஆட் பண்ணலாம். இல்லைன்னா நீங்க இந்த டோல் ஃப்ரீ நம்பர் 1555232 இல்லைன்னா 1800180522 இங்க கால் பண்ணி கூட உங்களோட இன்சூரன்ஸ்குள்ள என்ன சந்தேகம்னாலும் இங்க கேட்கலாம். டெஸ்க்டாப் வெர்ஷன்ல www.postallifeinsurance.gov.in இங்கேயும் நீங்க இந்த இன்சூரன்ஸ்குள்ள ஃபியூச்சர்ஸ், பெனிஃபிட்ஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம். மெயினான இன்சூரன்ஸ் அப்படின்னோடனே எல்லாருக்கும் மைண்ட்ல வர்றது என்னது? எல்ஐசி. போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ் இதுக்கும் என்ன மேஜர் டிஃபரன்ஸ் இருக்குது? இன்சூரன்ஸ்னா ஃபர்ஸ்ட் என்னது? இன்சூரன்ஸ்ன்றது ஒரு கேரண்டீட் காம்பன்சேஷன். இப்போ ஒரு இன்சூரர் இருக்காரு, அவர் வந்து அன்எக்ஸ்பெக்டடா ஒரு ஆக்சிடென்ட்டோ இல்ல நேச்சுரல் டெத்தோ ஆயிடுது. ஸோ அவருடைய ஃபேமிலிக்கு வந்து ஒரு கேரண்டீட் காம்பன்சேஷனை உருவாக்கி கொடுக்கறது தான் இந்த இன்சூரன்ஸ். இது எப்படி போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ் வந்து தனித்துவமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சார்ட்டே போதும் ஒரு டீட்டெயிலான ஒரு ஓவர் வியூவை கொடுக்கும். இந்த சார்ட்ல வந்து ஒரு நபர் வந்து 15 வருஷம் இன்வெஸ்ட் பண்றாரு, அவருடைய சம் அஷ்யூர்ட் வந்து 10 லட்சம். இதை எல்ஐசில போடுறாரு. பிஎல்ஐ சந்தோஷ் இஏ பிளான், அதாவது என்டோர்ஸ்மெண்ட் அசஸ்மெண்ட் பிளான் அப்படின்னு ஒரு போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ்ல போடுறாரு. ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்ஐசில வருஷம் வருஷம் ஒரு 67,070 ரூபா கட்டணும். இதே போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ்ல வெறும் 65,268 ரூபா. இந்த பிரீமியம் எல்லாமே கெட்டினது 15 வருஷம் பாத்தீங்கன்னா 10,06,000 ரூபாய் கிட்ட கட்டியிருப்பாங்க எல்ஐசில. இதே ஒரு போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா 9,79,000 தான் கட்டியிருப்பாங்க. மெயின் டிஃபரன்ஸ் இந்த ஸ்லாப் தான், போனஸ் ரேட். போனஸ் ரேட்ன்றது எல்ஐசில கம்மி, போஸ்டல்ல அதிகம். ஸோ உங்களுடைய டோட்டல் மெச்சூரிட்டி பார்த்தீங்கன்னா எல்ஐசில 15,70,000 தான் கிடைச்சிருக்கும் நீங்க கட்டினதுக்கு. இதுவே போஸ்டல்ல 18,85,000, அதாவது அட்மோஸ்ட் வந்து ஒரு 3 lakhs டிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ்ல வருது. இதுல இன்னொரு ஃபியூச்சரும் இருக்கு, எஃப்ஏபி ஃபைனல் அடிஷன் போனஸ்ன்றது. எல்ஐசில 0ன்னு போட்டிருக்கேன். இது 15 வருஷம் மேல அப் பண்ணாதான் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஆனா நீங்க இப்ப 15 வருஷம்குள்ள எந்த ஒரு இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்கனாலும் அது போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ் தான் மிகப்பெரிய பெனிஃபிட். அதுக்கு இந்த சார்ட்டே உங்களுக்கு பதில். ஓகேங்களா? அதேதான் இப்ப எல்ஐசி, பிஎல்ஐ, ஆர்பிஎல்ஐ அந்த டிஃபரன்ஸ் தான் காமிச்சிருக்கேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி பிஎல்ஐல உங்களுக்கு பிரீமியம் இன்னும் கம்மி,
ஆர்பிஎல்ல கொஞ்சம் அதிகம், ரொம்ப டிஃபரன்ஸ்லாம் இருக்காது. பட் அல்டிமேட்டா பாத்தீங்கன்னா இப்போ இந்த சார்ட்ல என்ன சொல்றாங்கன்னா 10 லட்சம் சம் அஷ்யூர்டு 14 வருஷம் எடுத்திருக்காங்க. எல்ஐசில பிரீமியம் வந்து 6357. ஆனா டோட்டல் பெனிஃபிட் கெயின் லாஸ்ட் பாத்தீங்கன்னா 4.64 lakhs. இதே பிஎல்ஐல பாருங்க, பிரீமியம் வந்து 5750. அந்த டோட்டல் பெனிஃபிட் கெயின் பாருங்க 8.4 lakhs. அப்படியே வேற லெவல்ல வந்து நம்மளுக்கு வந்து பெனிஃபிட் கிடைக்குது. அது போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ் தான் ஒரு சிறந்த ஆப்ஷன். ஆர்பிஎல்ல 5800 பிரீமியம், பெனிஃபிட் வந்து 7.25 lakhs. ஸோ இதுல மேஜர் சங்க் எங்க இருக்குன்னா ரேட் ஆஃப் போனஸ் பெர் 1000 அப்படின்னு சொல்லுவோம். அந்த இதுல தான் வந்து இப்ப இதுல 38 ரூபா, இதுல 58 ரூபா, இதுல 50 ரூபா. ஸோ மேஜர் சங்க் வந்து இங்கதான் வந்து லாக் ஆகுது. ஸோ நீங்க இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்கன்னா போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ் எடுங்க, அதுதான் உங்களுக்கு சரியான தேர்வு. இதுல மொத்தம் 6 டைப் ஆஃப் இன்சூரன்ஸ் இருக்குது. ஹோல் லைஃப் அஷூரன்ஸ், endowment assurance, convertible whole life assurance, anticipated endowment assurance, joint life assurance, children's policy. இதுதான் வந்து 6 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் பிளான்ஸ் இன் பிஎல்ஐ. இதுக்கு சுரக்ஷான்னு பேர் வச்சிருக்காங்க. இஏ என்டோமெண்ட் அஷூரன்ஸை வந்து சந்தோஷம் சொல்றாங்க. சிடபிள்யூஎல்ஏ கன்வெர்டபிள் ஹோல் லைஃப் அஷூரன்ஸ் சுவிதான்னு சொல்றாங்க. ஆன்டிசிபேட்டட் என்டோர்ஸ்மெண்ட் அஷூரன்ஸ் சுமங்கல்னு சொல்றாங்க. ஜாயிண்ட் லைஃப் அஷூரன்ஸ் யுகல் சுரக்ஷான்னு சொல்றாங்க. சில்ட்ரன்ஸ் பல்ஸ்ல பல் ஜீவன் பீமா அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம ஒவ்வொரு கீ ஃபியூச்சர்ஸையும் அதை பத்தி நம்ம பார்க்கலாம். ஹோல் லைஃப் அஷூரன்ஸ் சுரக்ஷா, இது வந்து நீங்க ஆப்ட் பண்ணீங்கன்னா உங்களுடைய 80th இயர் இல்லைன்னா உங்களுடைய டெத்துக்கு அப்புறமேலு லீகல் ரெப்ரசன்டேட்டிவ்க்கு போகும். அந்த மாதிரி எடுக்கிறீங்கன்னா மட்டும் ஹோல் லைஃப் அஷூரன்ஸை நீங்க ஆப்ட் பண்ணுங்க. இதுக்கு வந்து பர் 1000ல வந்து 85 ரூபா கொடுக்குறாங்க. ஸோ இது ஒரு மிகப்பெரிய போனஸான ஒரு ஸ்கீம் தான் போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ்ல. இதோட ஏஜ் லிமிட்னு பார்த்தீங்கன்னா 19ல இருந்து 55க்குள்ள நீங்க இருந்தீங்கன்னா இந்த போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸை நீங்க ஆப்ட் பண்ணலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிஎல்ஐக்கு ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் மட்டும்தான் வந்து எடுக்க முடியும். மற்றவங்க எல்லாம் ஆர்பிஎல்ஐ தான் ஆப்ட் பண்ண முடியும். பிஎல்ஐ குரூப்புக்குள்ள நீங்க ஃபாலோ ஆறீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க செக் பண்ண வேண்டியது ஏஜ் கிரைட்டீரியா. 19 to 55க்குள்ள இருக்கீங்களான்னு பாருங்க. உங்களுடைய மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 20,000ல இருந்து மேக்சிமம் 50 லட்சம் வரைக்கும் நீங்க இதுல போடலாம். 4 வருஷம் தொடர்ந்து கட்டிட்டு வந்தீங்கன்னா 4 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க இதை வச்சு லோன் கூட எடுக்கலாம். சப்போஸ் நீங்க 3 வருஷம் கட்டிட்டு உங்களால முடியல அப்படின்னா சரண்டர் கூட பண்ணலாம் இந்த ஹோல் லைஃப் அஷூரன்ஸ் சுரக்ஷான்னு சொல்ற இந்த ஸ்கீம்ல. இஏ என்டோமெண்ட் அஷூரன்ஸ், இதை தான் சந்தோஷ் அப்படின்னு சொல்றோம். இதுதான் வந்து ஹாட் கேக் ஆஃப் த போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ்னே சொல்லலாம். ஏன் அப்படி சொல்றாங்கன்னா இதுக்கு வந்து ஃபிளெக்சிபிளான மெச்சூரிட்டி டைம் கேப் இருக்குன்னு சொல்லலாம். 35 வயசுல எடுக்கலாம், 40 வயசு, 45, 50, 55, 58, 60 இந்த மாதிரி நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் உங்களுடைய மெச்சூரிட்டி லெவல் எப்படி இருக்கணும் அப்படின்றது. இப்ப சப்போஸ் அந்த இன்சூரன்ட் வந்து டெத் ஆயிட்டாருன்னா நாமினிக்கு வந்து ஃபுல் அமௌண்ட்டும் வித் அந்த போனஸ் வந்து கட்டப்படும். இதோடைய போனஸ் லெவல் பாத்தீங்கன்னா 58 ரூபா பர் 1000 ஒரு வருஷத்துக்கு கொடுக்குறாங்க. இதோடைய ஏஜ் லிமிட் 19ல இருந்து 55க்குள்ள யார் இருந்தாலும் இந்த இஏ என்டோமெண்ட் அஷூரன்ஸை நீங்க ஆப்ட் பண்ணலாம். இதுலயும் அதே கிரைட்டீரியா தான். 20,000 ரூபாயில இருந்து 50 லட்சம் வரைக்கும் நீங்க போடலாம். 3 வருஷத்துக்கு அப்புறம் லோன் எடுக்கலாம். 3 வருஷத்துக்கு அப்புறம் சரண்டர் கூட பண்ணிக்கலாம். TWLA கன்வெர்டிபிள் ஹோல் லைஃப் அஷூரன்ஸ் சுவிதா, இது என்னன்னா 5 வருஷம் நீங்க பே பண்ணிட்டே வரீங்க. 5வது வருஷம் முடிஞ்ச உடனே இஏ அதாவது என்டோமெண்ட் அஷூரன்ஸ் பிளானுக்கு நீங்க மாத்திக்கலாம். இதோடைய ஏஜ் கிரைட்டீரியான்னு பாத்தீங்கன்னா 19ல இருந்து 50 வயசுக்குள்ள இருக்கணும். இதுலயும் அதே ஃபியூச்சர்ஸ் தான். 20,000 ரூபா மினிமம், 50 லட்சம் வரைக்கும் மேக்சிமம். லோனை வந்து 4 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எடுத்துக்கலாம். சரண்டர் வந்து நீங்க 3 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க சரண்டர் கூட பண்ணிக்கலாம். இதுடைய போனஸ் லெவல் பாத்தீங்கன்னா பர் 1000க்கு 85 ரூபா கொடுக்குறாங்க ஒரு வருஷத்துக்கு. ஆன்டிசிபேட்டட் என்டோமெண்ட் அஷூரன்ஸ் சுமங்கல், இது வந்து மணி பேக்
பாலிசி மாதிரி. நீங்க இப்போ ஒரு அமௌண்ட் தொகை போடுறீங்க, ஒரு குறிப்பிட்ட காலங்க அப்புறம் எனக்கு அமௌண்ட் வந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்ற உங்களுக்கு இந்த பீரியாடிக்கல் ரிட்டர்ன் பிளான் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதோடைய பாலிசி டேர்மை நீங்க ரெண்டு தான் சூஸ் பண்ண முடியும். எய்தர் 15 இயர்ஸ் நீங்க சூஸ் பண்ணலாம், இல்லைன்னா 20 இயர்ஸ் சூஸ் பண்ணலாம். இதோடைய ஏஜ் லிமிட்னு பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க 15 இயர்ஸ் நீங்க பாலிசி போட போறீங்கன்னா உங்களுடைய மினிமம் வந்து 19 ஏஜாவும் இருக்கணும், மேக்ஸிமம் வந்து 45 வயசு இருக்கணும். இப்போ 20 இயர்ஸ் பாலிசி டேர்ம் எடுக்கிறீங்கன்னா மினிமம் ஏஜ் 19 இருக்கணும், மேக்ஸிமம் வந்து 40 இருக்கணும். இதுதான் மேஜர் ஏஜ் லிமிட் கிரைடீரியா. இப்போ 15 வருஷம் பாலிசி நீங்க போடுறீங்க அப்படின்னா 6வது வருஷத்துல இருந்தே உங்களுக்கு மணி பேக் வர ஆரம்பிச்சிடும். 3 வருஷம் கேப். 6வது வருஷத்துல 20% கொடுப்பாங்க, 9வது வருஷத்துல 20%, 12வது வருஷத்துல 20% கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு 60% ஏற்கனவே கைக்கு வந்திருக்கும். மீதி 40% அந்த மெச்சூரிட்டி 15வது வருஷம் முடிஞ்ச உடனே கொடுத்துருவாங்க. இதே 20 இயர்ஸ் பாலிசின்றது எப்படின்னா 8th இயர் முடிஞ்சதுக்கு அப்புறமேலு 4 வருஷம் கேப்ல உங்களுக்கு இதே மாதிரியே மேல கொடுத்த ஸ்லாட் மாதிரியே வரும். 8 இயர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் 20% வரும். ஒரு 4 வருஷம் கேப் விட்டு 12 வருஷம் அப்புறம் 20%, அதுக்கப்புறம் 4 வருஷம் கேப் விட்டு 16 வருஷத்தப்ப 20% வரும். அதுக்கடுத்து 20வது வருஷத்துல உங்களுக்கு மீதி 40% உங்க கைக்கு வந்துடும். இதோடைய போனஸ் பாத்தீங்கன்னா 53 ரூபா கொடுத்துருக்காங்க per 1000க்கு ஒரு வருஷத்துக்கு. JLA ஜாயிண்ட் லைஃப் அஷூரன்ஸ் யுகல் சுரக்ஷா. இது வந்து ஒரு ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் சேர்ந்து இந்த PLI ஃபியூச்சர்ஸை அவைல் பண்றது தான் இந்த ஜாயிண்ட் லைஃப் என்டோஸ்மெண்ட் அஷூரன்ஸ். இது வந்து அவங்க ஸ்பௌஸுக்கும், அதாவது அவங்க மனைவிக்கும் இந்த போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ் கவர் ஆகும். இப்போ இதுல என்ன டெத் பெனிஃபிட்னா, எய்தர் த இன்சூரன்ஸ் மெயின் பாலிசி ஹோல்டர் இறந்துட்டானா அது உடனே ஸ்பௌஸுக்கு போயிடும். இதனுடைய மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டும் அதே கேப் லிமிட் தான், 20,000 ரூபாய் மினிமம், 50 லட்சம் மேக்ஸிமம். 3 வருஷம் தொடர்ந்து கட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் நீங்க லோனும் அவுட் பண்ணிக்கலாம். இதோட ஏஜ் லிமிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா மினிமம் வயசு வந்து 21 இயர்ஸ் இருக்கணும், மேக்ஸிமம் வந்து 45 இருக்கணும். போத் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். இதுதான் ஏஜ் லிமிட் கிரைடீரியா. அடுத்த பாலிசி வந்து சில்ட்ரன்ஸ் பாலிசி, பல் ஜீவன் பீமா. இந்த பாலிசி பாத்தீங்கன்னா முழுக்க சில்ட்ரன்ஸுக்காகவே கொண்டு வரப்பட்டது தான் இந்த சில்ட்ரன்ஸ் பாலிசி. இது மேக்சிமம் 2 பசங்களுக்கு அவங்க பேரண்ட்ஸ் வந்து போட்டுக்கலாம். சில்ட்ரன்ஸோட ஏஜ் வந்து 5ல இருந்து 20 வயசுக்குள்ள இருக்கணும். மேக்சிமமா வந்து சம்மர்ஷூட் வந்து 3 லட்சம் வரைக்கும் ஒரு பேரண்ட் வந்து ஆப்ட் பண்ணிக்கலாம். இது முழுக்க வந்து பேரண்ட்ஸ் வந்து 45 வயசுக்குள்ள இருக்கணும். அப்பதான் இந்த சில்ட்ரன்ஸ் பாலிசியை போட முடியும். இப்போ சப்போஸ் அதாவது ஒரு ஃபெட்டாலிட்டி நடந்துருச்சு அந்த பேரண்ட்டுக்கு அப்படின்னா, அந்த பிரீமியம் எதுவுமே வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு அவங்களுக்கு கம்ப்ளீஷன் ஆஃப் டேர்ம் முடியும் போது அந்த முழு போனஸ் ஃபுல்லா சம்மர்ஷூடும் கொடுத்துருவாங்க. இந்த கம்ப்ளீட் டிரான்சாக்ஷனுக்கும் பேரண்ட் தான் வந்து ரெஸ்பான்சிபிள். இதோடைய போனஸ் ரேட்னு பாத்தீங்கன்னா 50 ரூபா கொடுக்குறாங்க per 1000 rupeesக்கு per இயருக்கு. மேஜர் கீ பெனிஃபிட் இந்த போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ் இருக்கிறதுனால என்னென்ன கீ பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க எப்ப வேணாலும் நாமினேஷனை மாத்திக்கலாம். இப்ப உங்க அம்மா பேரை போட்டிருக்கீங்க, அப்புறம் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுது, உங்க மனைவி பேருக்கு மாத்திக்கலாம். அதே மாதிரி எல்லா இதுலயும் சொன்ன மாதிரி நீங்க லோனும் ஆட் பண்ணிக்கலாம். 3 வருஷம் தொடர்ந்து முடிச்சதுக்கு அப்புறம் WLAக்கு மட்டும் 4 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமேல நீங்க லோன் ஆஃப் பண்ணிக்கலாம். சப்போஸ் இன்கேஸ் இந்த பாலிசி வந்து எரிஞ்சிருச்சாலோ, தொலைஞ்சிருச்சுனாலோ, கிழிஞ்சிருச்சுனாலோ நீங்க டூப்ளிகேட் பாலிசியும் நீங்க ஆஃப் பண்ணிக்கலாம். இதுல ஆன்லைன் பேமெண்ட் மோட் இருக்குது. சப்போஸ் நீங்க 6 மாசம் கெட்டாம விட்டீங்க, ரிவைவல் பண்ண முடியும்னா அதுக்கும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு அப்புறமேல எனக்கு வந்து சம்மர்ஷூட் வந்து என்னால இவ்வளவு பே பண்ண முடியல பிரீமியம் அப்படின்னா அதையும் கம்மி பண்ணிக்கிறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதை நீங்க எங்க எடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நியர்பை போஸ்ட் ஆஃபீஸ்லயே எடுக்கலாம். எதுக்கு சொல்றேன்னா, மொத்தம் இந்தியால மொத்தம் 24 போஸ்டல் சர்க்கிளை டிவைட் பண்றாங்க. அது கீழே மொத்தம் ரீஜன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 37 ரீஜன் கொண்டு வராங்க. ஸோ இந்த 37 ரீஜன்ல 442 போஸ்டல் டிவிஷன்ஸ் கொண்டு வராங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ சென்னை கீழே வந்து நம்ம செங்கல்பட்டு டிவிஷன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய
டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கும். அதுதான் டிவிஷன் சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி 442 போஸ்டல் டிவிஷன்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து வைட் ஃபுட் பிரிண்ட் இருக்கனால நீங்க எங்க வேணாலும் போய் பக்கத்துல இருக்க போஸ்ட் ஆஃபீஸ் அப்ரோச் பண்ணி நீங்க இந்த போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸை எடுத்துக்கலாம். இன்கேஸ் நீங்க அந்த பிராக்கெட்ல ஃபாலோ ஆறீங்க, நீங்க ஒரு லாயரா இருக்கீங்க, ஒரு டாக்டரா இருக்கீங்க, ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி, ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயி, டிஃபென்ஸ், நீங்க செக்ரட்டரியேட்ல வேலை பார்க்குறீங்க, இந்த மாதிரி அந்த கேப் லிமிட்குள்ள வந்தீங்கன்னா நீங்க இந்த போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ் எடுக்கலாம். அப்படி ஃபால் ஆகலைன்னா நீங்க ஆர்பிஎல்ஐ சூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிபிசி சென்ட்ரல் ப்ராசஸிங் சென்டர்ல தான் எல்லா இந்த போஸ்டல் இன்சூரன்ஸும் கொடுக்கப்படும். இது மொத்தம் 808 இருக்குது. அதே மாதிரி இந்த பிரீமியமை கலெக்ட் பண்றதுக்கு 24,000 சப் போஸ்ட் ஆபீசஸும் இருக்குது. இப்ப நீங்க வந்து இல்ல நான் மொபைல்லே பே பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் அதுக்கும் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இத நான் வந்து இந்த போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸை எடுக்கணும், என்ன எடுத்துட்டு போகணும் அப்படிங்கன்னா ஆதார் கார்டு எல்லாமே ஒரிஜினல் கைடு வச்சுக்கோங்க, ஜெராக்ஸ் காப்பியும் எடுத்துட்டு போங்க, பேன் கார்டு, ரீசன்ட் போட்டோஸ். பக்கத்துல போஸ்ட் ஆஃபீஸ் போங்க, என்ன பிளான் சூஸ் பண்றீங்க அப்படின்றத நீங்க பாக்குறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஆப்பும் இருக்குது. அதை நான் வரப்போற ஸ்லைட்ல சொல்றேன். நீங்க எல்லாமே ஃபில் பண்ணி கொடுத்துட்டு உங்களுடைய பிரீமியம் தொகையை கட்டிட்டு அந்த ஸ்லிப் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டீங்கன்னா உங்களுடைய பாலிசி உங்க வீடு தேடி வந்துடும். லாஸ்ட் ஸ்லைட்ல சொன்ன மாதிரி நம்ம என்ன பாலிசி சூஸ் பண்றது அப்படின்னு நம்ம வீட்லயே ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணிட்டு எவ்வளவு பிரீமியம் நம்மளால செலுத்த முடியும் அப்படின்றத நம்ம இந்த ஆப் மூலமா நம்ம டீடைல்டா பார்க்க முடியும். இந்த ஆப் வந்து பேரு போஸ்ட் இன்ஃபோ. கூகுள் பிளே ஸ்டோர் போங்க, POSTINFO அப்படின்னு டைப் பண்ணீங்கனாலே இந்த மாதிரி உள்ள ஒரு ஆப் வரும். இதுல நீங்க புக் பண்ணக்கூடிய எல்லா ஆர்டிகல்ஸையும் ட்ராக் பண்ண முடியும், கம்ப்ளைண்ட்டை ட்ராக் பண்ண முடியும், பக்கத்துல எங்க போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குன்னு ட்ராக் பண்ண முடியும், இன்சூரன்ஸ் எவ்வளவு கட்டலாம், என்ன பாலிசி வந்து நம்ம ஆப்ட் பண்ணலாம், எவ்வளவு பிரீமியம், எவ்வளவு மெச்சூரிட்டி வருது, எல்லாமே டீடைல்டா பார்க்க முடியும். இதுல நீங்க ஃபீட்பேக்கும் கொடுக்க முடியும். ஸோ இது வந்து ஃபிங்கர் ட்ரிப் சர்வீஸ் பை இந்தியா போஸ்ட் அப்படின்னே சொல்லலாம். ஓகே, இது டெஸ்க்டாப் வெர்ஷன் இருக்குன்னா இருக்குது. இதுக்கு www.postallifeinsurance.gov.in இதுக்கு போங்க. இதுல நீங்க ப்ராடக்ட் ஸ்கீம்ஸ் அப்படின்ற ஹோம் பக்கத்துல இருக்கிற இதை ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா PLI, RPLI, அதோடைய பெனிஃபிட்ஸ், அதோடைய ஏஜ் கிரைட்டீரியா எல்லாமே டீடைல்டா கொடுத்துருப்பாங்க. இதுல பிரீமியம் டேபிள், நீங்க இவ்வளவு தொகை கட்டினீங்கன்னா எவ்வளவு வரப்போகுது எல்லாமே உங்களுக்கு ஹேண்டியா கொடுத்துருக்காங்க நம்ம இந்தியா போஸ்ட். ஸோ எல்லாத்தையும் யூட்டிலைஸ் பண்ணிட்டு நீங்க ஒரு நல்ல ஸ்கீமா சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு இன்சூர்டு அஷ்யூர்டு பிளான் வந்து நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலமா கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ, பை பாய்.